பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ரூபாய். திராவிடர் கழகத்திலிருந்து உருவான திமுக இந்து மத எதிர்ப்பு அரசியலை பின்பற்றி வருகிறது. அதன் மூலம் சிறுபான்மையினர் ஓட்டுகளை மொத்தமாக அள்ளி வந்தது. கடந்த 1999 லோக்சபா தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைத்தபோது சிறுபான்மையினர் ஓட்டுகளில் ஒரு பகுதியை இழந்தாலும் பெரும் சேதாரத்தை திமுக சந்திக்கவில்லை. ஆனால் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் தாவேக ஆட்சி அமைத்ததோடு தமிழக அரசியலையே தலைகீழாக மாற்றியுள்ளது. திமுக கூட்டணியில் வென்ற காங்கிரஸ், விசிக, முஸ்லிம் லீக், மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் தாவேக பக்கம் சென்றுவிட்டன. கடந்த 60 ஆண்டுகளாக நெருக்கமாக இருந்த முஸ்லிம் லீக் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியது அக்கட்சியினரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இதுகுறித்து விளக்கமளித்த முஸ்லிம் லீக் தேசிய தலைவர் காதர் மொஹிதீன், தாவேக அரசுக்கு ஆதரவளிக்க சொல்லி முஸ்லிம் சமூகத்திலிருந்து எங்களுக்கு பெரும் அழுத்தம் வந்தது. முதல்வர் விஜய்க்கான முஸ்லிம்களின் ஆதரவு குரல் என் வாழ்நாளில் பார்த்ததில்லை என்றார். இதனால் சிறுபான்மையினர் ஓட்டுகள் திமுகவுக்கு இனி கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது. வரும் சட்டசபை இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறாவிட்டால் 2029 லோக்சபா தேர்தலை எதிர்கொள்வதில் பெரும் நெருக்கடியை சந்திக்க வேண்டியிருக்கும். எனவே இதுகுறித்து திமுக தலைவர் ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஆகியோர் முக்கிய நிர்வாகிகளுடன் தொடர் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாக அக்கட்சியினர் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து திமுக தரப்பில் கூறியதாவது: கிறிஸ்துவர் ஓட்டுகளில் 80%, முஸ்லிம் ஓட்டுகளில் 50% இழந்ததால்தான் இந்த தேர்தலில் ஆட்சி அமைக்க முடியாத நிலை திமுகவுக்கு ஏற்பட்டது. கட்சிக்கு தோல்வி என்பது புதிதல்ல. ஆனால் திமுகவின் அடிப்படை ஓட்டு வங்கியான சிறுபான்மையினர், பட்டியலின மக்களின் ஓட்டுகளை இழப்பது இதுவே முதல் முறை. சிறுபான்மையினர் தற்போது விஜயை முழுமையாக நம்புகின்றனர். எந்த சூழலிலும் திமுகவுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசாத காங்கிரஸ் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ், தாவேக அரசே சிறுபான்மையினருக்கான அரசு, அதை காப்பாற்ற வேண்டும் என்கிறார். அதேபோல திமுகவுக்கு எதிராக காதர் மொஹிதீன் பேசுவார் என்பதை ஸ்டாலின் கனவிலும் நினைக்கவில்லை. சிறுபான்மையினர் ஓட்டுகள் தாவேகவுக்கு மாறிய நிலையில் இந்து மத எதிர்ப்பு அரசியலை தொடர்வது அண்ணாமலைக்கு சாதகமாகிவிடும். எனவே இந்து மத எதிர்ப்பு அரசியலை கைவிட்டு எம்ஜிஆர், ஜெயலலிதா போல மென்மையான போக்கை கையில் எடுக்கலாமா என்பது குறித்து திமுக தலைமை ஆலோசித்து வருகிறது. இடைத்தேர்தல் முடிவுகளுக்கு பின் திமுகவின் போக்கில் பெரும் மாற்றம் வரலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.